வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். நேயர்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ பிக் பாஸ் டே 87 என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பார்வதி காலையில எழுந்து காசிப், பல் தேய்க்கும் போது காசிப், காஃபி குடிக்கும் போது காசிப், குளிச்சுட்டு வந்தோடனே காசிப், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது காசிப், ஒரே சாண்ட்ராவோட ஒரே காசிப் தான் போலே. அதாவது புதுசா ஏதாவது சொன்னா பரவாயில்ல, அதுதான் தெரிஞ்சு போச்சு. அதனால அதை விமர்சனப்படுத்துறதுக்கு எனக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. இதுல வேற கனிய வேற இழுத்து கனி மாதிரிதான் சுபிக்ஷா இருக்காங்க. சின்ன அரோரா குட்டி கனி, நான் சொல்றேனே தெரியல. அது அரோராவா சுபிக்ஷா சொல்லையா? இல்ல, அதான் இதெல்லாம் அது வேஸ்ட். அதை பத்தி பேசுறது வேஸ்ட். நம்ம டாஸ்க் உள்ள தெரியலாம். இத வேற ஒரு விஷயம்னு நேத்து இத ப்ரோமோவா போட்டாங்க. ஓகே ஃபைன். டாஸ்க் வந்து நேத்து ஒரு டாஸ்க் நடந்தது, இந்த கிளாக் டயல் வச்சு சுத்தணும் அப்படின்ற மாதிரி. அதுல உண்மையாவே எனக்கு வந்து திவ்யா பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. விக்ரம் கால் பட்டுடுச்சு. பட்ட உடனே திவ்யா அந்த ஜெம்ப்ல திவ்யாவுக்குமே கால் பட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன். திவ்யா வந்து பாஸ் அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ல தான் நான் வந்து விழுந்தேன், ஆப்போசிட் ரியாக்ஷன்ல தான் நான் வந்து விழுந்தேன். அது அவுட்டா பிக் பாஸ் அப்படிங்கும்போது வினோத் வந்து ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்களாங்க அவுட்டுன்னு, நான் டவுட்டே கேட்டுக்கிறேங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காங்க. என்னன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ் நீங்க அவுட் அப்படின்னா சதீஷ் பிக் பாஸ் கிட்ட பேசுறது அதுதான் கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சு. இங்க தயா வந்து இல்ல நீங்க இருங்க, அதெல்லாம் தேவையில்ல. அது வந்து தேவையில்லாம அங்க ஆர்கியூமெண்ட், அந்த ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேஷன் உரிமையே இல்ல, அது ஆர்கியூமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். சோ அது அங்க எல்லாத்தையுமே வாண்டடா வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க. பாவம் திவ்யா வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்னடா நம்ம ஓரளவுக்கு விளையாண்டுட்டு இருந்தோம், இப்படி என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று அந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா விளையாடுறேன். கடைசியா கமருதீன் சபரி இருந்தாங்க. நான் ஆக்சுவலா கமருதீன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், தலைவர் வந்து நின்றுவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ன அந்த ஆர்டர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இருக்காங்க, சபரி இருக்காங்க. செகண்ட் வந்து அரோரா அண்ட் கமருதீன் ஈக்குவல் பாயிண்ட் 24-24 இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஜெயிச்சிருந்தா கமருதீன் ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்ப கமருதீன் வந்து செகண்ட் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அடுத்து அரோரா வந்துட்டாங்க, தேர்டுங்கிற அரோரா வந்துட்டாங்க. டோட்டல் கவுண்ட் பார்த்தா இப்ப லாஸ்ட்ல வேற ஒண்ணு மாறும். ஏன்னா கடைசியா அடுத்து ஒரு கேம் வேற ஒண்ணு நடந்துருக்குல்ல, அதுல அரோரா விட்டுட்டாங்க. ஆமா, அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பி ஒரு ஆக்சுவலா அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப காமனான சில விஷயங்கள் திவ்யா ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா திவ்யா அன்வான்டா தான் ஆரம்பிச்சாங்க. உங்க மேல கோபம் கிடையாது, ஆனா உங்களால நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல சேம் விக்கல்ஸுக்கும் திவ்யாவுக்கும் எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. விக்கல்ஸ் வந்து இப்ப சில விஷயத்த ரொம்பவா குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு. அதுவே அவர் சபரி கிட்ட அந்த விஷயத்த வந்து ரூம்ல சொன்னாங்க அரோரால. இதுக்கு மேலலாம் எனக்கு கோவம் வராது, கோவம் வர எனக்கு 6 மாசம் ஆகும்னாரு. வீட்டுக்கு போயிடுங்க. சாயங்காலமே அந்த பால் டாஸ்க்ல மூஞ்சில அடிக்காத இப்படி ஒரு அந்த டாஸ்க்குள்ள வந்துருவோம், வந்துட்டு அதை நம்ம பேசுவோம். அதுக்கு நடுவுல எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. நம்ம கமருதீன்காக நின்ன நம்ம முட்டாளு இல்ல அதுவும் இருக்கு. அந்த டாஸ்க்குள்ள வரும்போதுதான் அதெல்லாம் நம்ம பேச முடியும். இல்ல அந்த முடிச்சிட்டு குட் பிளேன்னு சொன்னாங்களே, அந்த டயல் டாஸ்க் முடிச்சிட்டு குட் பிளேன்னு சொன்னாங்க. அதுலயே லைட்டா வந்து டீசென்ட்டா கூப்பிட்டு பவுண்டரி எல்லாம் பேசினியடி அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் கேட்டாப்ல. அது எப்பன்னா அந்த பால் டாஸ்க் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முடிஞ்சு தனியா தலை ரூம்ல போய் பேசினாங்க. பட் அவங்க கட்டி பிடிச்சாங்கல்ல கமருதீன் குட் பிளேன்னு, அப்போ விக்கல்ஸ் வந்து இத சொன்னாங்க. அதுக்கு வந்து கமருதீன் சொன்னாங்க எனக்கு கேம், அதனாலதான் நான் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணேன். மத்தபடி பார்வதி வந்து நான் சைடா தான் ஜஸ்ட்னு அவங்க இங்கேயும் அடிக்கிறாங்க. எனக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய விமர்சனமே ஹவுஸ்மேட்டுக்குள்ள இருக்கு. அதை நம்ம பேசுவோம், அடுத்த டாஸ்க்குள்ள நம்ம வருவோம். நிக்கணும் டயல்ல, மாவு வந்து விழாம வந்து மேல பிடிக்கணும். அரோரா வாட்டி முடியல பாவம். அவங்க என்னன்னா அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அதனால ஃபர்ஸ்ட் ஷோல்டர் பெயின் பயங்கரமா போனாங்க, அழுதுட்டாங்க. அழுதுட்டு அப்படி ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் போட்டாங்க. ஏன்னா அரோரா தேர்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. ஆமா, நான் அரோராக்காக ரூட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா அரோரா எல்லாத்துலயுமே கொடுத்தாங்க, டிக்கெட் எல்லா கேம்லயுமே நல்லா விளையாடுறாங்க. ஆமா, அவங்க வந்து லாஸ்ட் வரவே இல்ல, ஃபர்ஸ்ட் வரலனாலும் அந்த 5th பாயிண்ட் அவங்க புடிச்சிடுறாங்க. சோ 5-5 அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்
வந்துருச்சு. திவ்யா கூட கேட்டாங்க, எதுக்காகடி நீ 50 நாள் வந்து அமைதியா இருந்த அப்படின்னு. அதுக்கு ஒண்ணு சொன்னாங்க என்னன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு கிரியேட் ஆகணும், கொஸ்டின் பண்ணவே அப்படின்னாங்க. அப்கோர்ஸ் அது ஒரு சில பேருக்கு அப்படிதான் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் ஆம்பிவர்ட்டா இருப்பாங்க. அது வந்து சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறுறது ஆம்பிவர்ட். லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரி அருண் இருந்தாப்ல. ஆமா. அடுத்து வந்து விக்கல்ஸ் விழுந்தாப்ல. ஓகே, விக்கல்ஸ் மேல கண்ணை முட்டை இருந்தாரு, மாவு குட்டி விக்கல்ஸ். எனக்கு வர விக்கல்ஸை பார்க்க ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, ஏன்னு தெரியல, அவர் பண்ணக்கூடிய செயலா என்னன்னு தெரியல. ஓவர் டிசிப்ளினா தன்னை காமிச்சிக்கிறாரு. தவிர்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஆக்சுவலா சொல்ல போனா அவரு தான் உண்மையா விஷப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும்ல நம்மளுக்கு, அப்படி வருது. அடுத்து கானா வினோத் அவரு விழுந்தாரு. அடுத்து யாரு வருவான்னு பார்த்தா சாண்ட்ரா. அடுத்து வந்து கமருதீன். ஓகேவா. அதுக்கப்புறம் சபரி, திவ்யா, சுபிக்ஷா, பார்வதி 4 பேர் இருந்தாங்கல்ல. அதுக்கு அடுத்துல வந்து பாத்தீங்கன்னா சபரியாட்டி முடியல. சபரி வந்து அவருக்கு ஆல்ரெடி இந்த கை பெயின் இருந்ததுனால கீழே வந்து உட்காந்துட்டாரு. அடுத்து சுபிக்ஷா, திவ்யா, பாரு. சுபிக்ஷா அடுத்து டவுன் ஆனாங்க. அடுத்து பாரு, திவ்யா மட்டும்தான். இந்த இடத்துலதான் நம்மளுடைய கான்ஃபிளிக்டே ஆரம்பிக்குது. திவ்யா ஃபர்ஸ்டே ஒண்ணு சொன்னாங்க, அரோரா நான் அடிச்சுக்க, என் முகத்துல அடிக்காத, அதை வச்சு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. நம்ம விக்ரம் வந்து பாலத்துக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்ப அரோராட்ட சொன்னதான் திவ்யா இங்கேயுமே சொல்றாங்க, முகத்துல அடிக்காதீங்க. ஏங்க நான் எய்ம் பண்ணிலாம் அடிக்கிறது கிடையாதுங்க. அந்த கான்டெக்ட் அதுக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். இந்த ஆள் இருக்காருல விக்ரம், அப்படியே அத ஒரு மாதிரி முதல்ல வந்து பார்வதி கிட்ட விக்ரம் அடிக்கும் போது பார்வதி என்ன சொன்னாங்க, அங்க அவளும் தானே இருக்கா, அங்க போய் அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னப்போ, அங்கெல்லாம் நான் போக மாட்டேங்கன்னு விக்கல் சொன்னாரு. அப்ப பார்வதி ஏதோ சொன்னதுக்கு திவ்யா டென்ஷன் ஆகி, பார்வதி இந்த மூட்டி குடுக்கற வேலை எல்லாம் இங்க வேணாம், கொளுத்தி போடுற வேலை இங்க வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா கொளுத்தி போடுறது தானே பார்வதி, அதனால நம்ம அதுல வந்து பெருசா பார்வதி கொளுத்தி அது வேணாம். டாஸ்க் முடிச்சிட்டு கூட திவ்யா கிட்ட போய் மேல தனி காண்டு போல விக்ரம்க்கு சொல்றாங்க. ஆனா நீங்க இங்க விக்ரம் ஆவாதுன்னு இங்க ஜோடி போட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். அதுதான். அடுத்து வந்து இந்த இதுல விக்ரம் ரொம்ப ஒரு மாதிரி அதை குளோரிஃபை பண்ணி அந்த சண்டைய எனக்கு புரியவே இல்லை. விக்ரம் வந்து திவ்யாவை பேடா காமிக்கிறதுக்கான முயற்சியில நிறைய ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. திவ்யா நார்மலான ஒரு கான்டெஸ்ட அட்ரஸ் பண்ற தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எனக்கு ஒண்ணு, 2 பேரும் அங்க பேசிக்கிறது தான் சண்டை, அவங்களுக்குள்ளதான் அந்த கான்டெக்ட் இருக்கணும். நான் ஆமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா நான் அட்ரஸ் பண்ணதான் செய்வேன், ஆனா அதை குளோரிஃபை பண்ணாதீங்க. அது எப்படி நீங்க குளோரிஃபை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்படி ஆயிட்டாருன்னா திவ்யா பேசினாலே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா ஏங்க, அப்ப திவ்யாக்கு இருக்காதா? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, விக்கல்ஸுக்கு இருக்குல்ல, அதே திவ்யாக்கும் இருக்கும் ரைட்டா? இப்ப பார்வதி பேசும்போது நம்மளுக்கு கடுப்பாகுதுல்ல, அந்த மாதிரி தானே வச்சுங்களேன். அடுத்து ஆக்சுவலா சொல்ல போனா பார்வதி இந்த கேம்ல ஜெயிச்சிட்டாங்க. அது பெருசா எனக்கு செலிப்ரேட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. எல்லாரும் விட்டதுனாலதான் பார்வதி ஜெயிச்சாங்களே தவிர பார்வதியா ஜெயிக்கல. அப்படி வச்சுக்கலாம். முடிஞ்சிருச்சு, கேமு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த புள்ள எப்போதும் போல கமருதீன் பார்வதி பேசினாங்க. எனக்கு அதுல என்ன கமரு மறுபடியும் போயிட்டு அங்க நின்றுட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சாங்க, செமையா இருந்துச்சு. மாவை தூக்கி அடிச்சுது அந்த புள்ள. நேத்து அடிச்சு வினோத்தோட கவுண்டர் தான் சரியான கவுண்டர். அதெல்லாம் ஒன்னா மண்டைக்கு மேல எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ட்டு வினோத் கிராஸ் பண்ணி போயிட்டாரு. அது அந்த கேம்லாம் நடந்தது, உள்ள ஓடி வந்துட்டு இருந்தாங்க, சிரிச்சு ஓட்டு வந்தான். இந்த இடத்துலதான் எனக்கு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, அது என்ன பார்வதிய வந்து அப்படியே தாங்குறீங்க, அப்படியே அந்த குடும்பமே சேர்ந்து அப்படியே அதான் ஹவுஸ்மேட் தான் சொல்றேன். அப்படியே விக்ரம் இங்க வா. அதாவது எப்படின்னா, இந்த ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ ஒரு பொண்ணு ஒரு பையன் டார்ச்சர் பண்றான், அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணிட்டு இருந்தது, இடையில பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பையன் வந்து கெட்டவன்பா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டு வச்சு பேசுவாங்க. ஏய் வேணாண்டி அவன் என்னடி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கூட்டு வச்சு பேசுறீங்க. அதுக்கு ஒண்ணு சொல்றாங்க, நான் உங்க கூட ஸ்டாண்ட் பண்ணி நின்னோம், நீங்க இப்படி பேசினா அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு விக்கல்ஸ் பேசினது கரெக்டா தான் இருந்தது, ஆனா அது சபையில பேசி இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது கமருதீன் மேல எனக்கு மிகப்பெரிய விமர்சனம். 2 நாள் நம்ம கமருதீனுக்கு வந்து ஸ்டாண்ட் எடுத்தோம்ல, நம்ம முட்டாளா எனக்கு தெரியும். இல்ல அது அந்த கோவலா இருக்கு. பிகாஸ் நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு அந்த கடுப்புலாம் இருக்கதான் செய்யுது. அதை இல்ல நம்ம ஒத்துக்கவே முடியாது. எனக்கு இன்னொரு கடுப்பு என்னன்னா, ஏன் பார்வதியை மட்டும் நீங்க வந்து ஒரு மாதிரி குட் புக்கா ஒரு போர்ட்ரேட் பண்றீங்க? அப்படி கிடையாதுல்ல, 2 பேருமே அதுல ஈடுபட்டு இருக்காங்கல்ல. அப்ப 2 பேருமே கூட்டு வச்சு ஏன் இப்படி பண்றீங்க? உங்களால ஹவுஸ்மேட்ஸ்குள்ள ஒரு பெரிய கேயாஸ் உருவானுச்சு, பிக் பாஸ்ல ஒரு கேயாஸ் உருவானுச்சு, நீங்க திருப்பி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இப்படி மாறிட்டு இருப்பீங்கன்னா அப்புறம் இந்த சண்டையை இங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசிருக்கணும். பார்வதியை கூட்டு வச்சு தங்கமே அப்படிலாம் பண்ணோட தங்கமே, அவங்க கூட இருந்தவங்கள தங்கமே, என்ன எனக்கு புரியவே இல்லை.
எனக்கு சுத்தமா புரியல. அப்ப பாக்க எப்படி இருக்குன்னா, ஐயோ அவன் பெரிய கெட்டவன் போல, அவனை ஏன் இப்படி அவன் பாரு என்னென்ன பண்றான். இதுல அரோராவை பத்தி வேற சாண்ட்ரா கிட்ட பேசுறாங்க. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை தப்பு பண்றான்னா ஏன் கூட தானே நின்னு இருக்கணும்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க. என்ன இது இந்த உமன் கார்டு எனக்கு சுத்தமா புரியல. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுன்னா என்ன அப்ப ஏன் பொண்ணை வந்து பையனோட விளையாட வைக்கிறீங்கிற ஒரு கேள்வி இல்லைங்க. அது மானங்கட்ட ஒரு ஆன்சரு ஒரு பதில்னு வச்சுங்களேன். அவன் எப்ப கோவப்படுவானே தெரியாது. என்னது இது என்ன ஸ்டாம்ப் பண்ண ட்ரை பண்றீங்க? அப்ப எல்லாருமே சேர்ந்து கமருதீன் ஸ்டாம்ப் பண்ண. பட் அது கரெக்ட் தானே. நேத்து அடிச்சா கோவம் வந்த கமருதீன் அவ அப்படியே பால தூக்கி எவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சா கமருதீன் சிரிச்சிட்டு அதே இடத்துல மாவ தூக்கி மூஞ்சி மேல அடிச்சா கமருதீன் சிரிச்சிட்டு தானே வாங்கிட்டு அவளை போய் ஹக் தானே பண்ணாங்க. அதுதான் சொல்ல வரேன் நான். அதே இடத்துல பார்வதியும் கேட்டிருக்கணும்ல கமருதீன் நிக்க வச்சு, எப்படின்னா ஏண்டா நீ இப்படி பண்ற, இப்ப அமைதியா இருக்க, அவ திடீர்னு ஏதாவது ஒண்ணு பேசினா நீ டென்ஷன் அவ எப்ப கோவப்படுவான்னு தெரியாது. இந்த வேர்டு அங்கேயும் வந்திருக்கணும். என்னோட கேள்வின்னா, நீங்க வந்து பார்வதிட்ட பேசினது தப்பு கிடையாது, ஆனா பார்வதிட்ட மட்டும் பேசுனீங்கல்ல, அதுதான் என்னுடைய தப்புங்கிற நான். அந்த விஷயத்தையா நீங்க இது பண்றீங்க? அது பண்ணக்கூடாதுல்ல. விக்கல்ஸ் வந்து என்ன விக்கல்ஸ் நீங்க ப்ரூவ் பண்றீங்க? நீங்க வந்து ஒரு மாதிரி அப்படியே ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பேசல, ஒன்லி விக்கல்ஸ். அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியல. கமருதீன் ஒரு வார்த்தை கேட்டாரு, சாண்ட்ரா ஆனா போயிட்டு எனக்கு நான் இருக்கும் போதே பேசுறேன், நீ இருக்கும் போதுனா நீ யாரு, நீ ஸ்கூல் டீச்சர் நீ கேட்ட கரெக்டான வார்த்தை. நீ இருக்கும் போதுனா யார் நீங்க? நீங்களும் ஒரு ஹவுஸ்மேட் தான், நீங்களும் இல்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இல்லாத வேலை இந்த சென்ஸ் இந்த கிளப்பி விடுறது, சண்டை போடுறது, இருக்க தேவையில்லாம ஒரு கேயாசை உருவாக்கு, இந்த வேலை பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இன்னைக்கு காலம்புற ப்ரோமோல சாண்ட்ரா வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. கமருதீன் என்ன சொன்னாருன்னா தெரியல, சாண்ட்ரா கோச்சிட்டு போயிட்டாங்க. உடனே விக்கல்ஸ் வந்து பாருங்க இது உங்களால நடந்தது, நீங்க 2 பேரும் லவ் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, இது அது ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க இந்த அது சபரி ஒண்ணு சொன்னாரு, என்ன தலைவன் தலை ரீக்ரியேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ சேது சார் அசிங்கப்படுத்திட்டாரு. இதுக்கு சேது சார் உண்மையாவே எங்க கடுப்புன்னா, எனக்கு உண்மையா ஷோ பார்க்கும்போது விக்கல்ஸ் மேல எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிடுச்சு. சீரியஸா இரிட்டேஷன் ஆயிடுச்சு. இந்த ஆளு நடிக்கிறான்ப்பா, இந்த ஆளு ஒரு இதுலயும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையில நம்ம நல்லவனா மாறுறோம், அப்ப யாருக்கு நம்ம நிக்கலாம்? அப்ப இந்த சண்டையில நம்ம நல்லா ஸ்டாண்டுனா ஒரு ஸ்டாண்டு கரெக்டா இருக்கும். அப்படி நீங்க இல்ல, நீங்க வந்து ஒரு மாதிரி திவ்யா நீங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து நல்ல புள்ள, நான் வந்து கரெக்டா இருக்கேன், நான் வந்து கோடு போட்டா அந்த கோட்லயே நடப்பேன், அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு இந்த ஆளு. உண்மையா சொல்ல போனா இவருடைய ஒரிஜினாலிட்டியான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி இந்த ஆளுக்குள்ளயும் ஈகோ இருக்கு, இந்த ஆளுக்குள்ளயும் ஒரு மாதிரி ஒரு ஹையர் அப்படிங்கிற மாதிரியான அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். நேற்று நடந்த டாஸ்க் வைஸ்ல எகெயின் சபரி தான் முன்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அடுத்த கடைசி டாஸ்க்ல மட்டும்தான் பார்வதி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டாஸ்க்லயுமே சபரி தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ சபரி தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. கமருதீன் வந்து செகண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த டாஸ்க்கை கம்பேர் பண்ணா அதுலயும் செகண்ட். இதுல வந்து ஐ திங்க் அந்த மாவு டாஸ்க்ல வந்து எத்தனாவதா கடைசி பையா இறங்கினாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா கமருதீன் வந்து செகண்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சபரியோ கமருதீனோ யார் வேணா டிக்கெட் வேணா வாங்கிக்கோங்க, பார்வதி தான் டிக்கெட் வேணா கொடுக்காதீங்க. பணப்பட்டி வந்தீங்கன்னா அந்த பொண்ணை எடுத்துட்டு அழகா போயிடும் ஜாலியா. யாரோ பொறுத்த கூட வாய்ப்பு இருக்கு, பணப்பெட்டி எடுத்துட்டா வாய்ப்பு இருக்கு. ஆனா திருமலா யோசிச்சோன்னு வச்சுங்களேன், பார்வதி வந்து நல்லா தெரியும் நம்ம எல்லாம் டைட்டில் அடிக்க மாட்டோம், நம்ம டைட்டில் அடிக்க வாய்ப்பே கிடையாது, பணப்பட்டி எடுத்துட்டு கம்முன்னு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த புள்ள எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நேற்று நடந்ததுன்னா, இதுதான் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பணப்பெட்டியை எந்த மாதிரி ட்விஸ்ட்ல வைக்க போறாங்க? போன சீசன் மாதிரி இந்த ரன்னிங் ரேஸ் மாதிரி வைப்பாங்களா இவங்களுக்கு, இல்ல வெறுமை வச்சுட்டு எடுத்துட்டு போலான்னு ஆக்ஷன் மாதிரி நடக்குமா என்ன? இந்த வாரம் டபுள் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஏன் இந்த பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் நடக்கும். சீசன் ஒரு கண்டஸ்டன்ட் டிராமா பண்ணுவாங்க, நான் போறேன்னு பூச்சாண்டி காமிட்டு கடைசியில வீட்லயே உட்காந்துப்பாங்க. அது இந்த சீசன்ல வந்து யாரா இருக்கும்? ஜோகிஜா பண்ணாங்களோ யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்கல்ல ஒரு சீசன்ல, எடுத்துட்டு உங்களுக்கு ஓட்டு திருப்பி ஓடியாந்தாங்களே. அந்த மாதிரியான ஜோக்கெல்லாம் பண்ணுங்க. அந்த ஜோக்கெல்லாம் நாங்க பாக்குறோம், வேற வழி இல்ல. என்ன சொல்றேன்னு தெரியல. இன்னைக்கு அவ்வளவுதான் பிக் பாஸ். தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த பார்வதி பேசுறத மட்டும் போடாதீங்க. கமருதீன் கூட நிப்பாட்டிட்டாரு. இவ போய் எனக்கு ஃபீலிங்ஸ் டி, எனக்கு குத்துது, அது அங்க டச் பண்ணிட்டான், என்ன டவுன் ஆக்குறேன், எனக்கு அதே பேசி இருக்கக்கூடிய அந்த ரீமாசன் மாதிரியே இருக்குது. ஐயோ நீ யார விட்டு போற தெரியுமா? ஒரு எபிசோட்ல
ஒரு எபிசோட்ல அரோரா சொல்வாள்ல, பேசிக்கிட்டே இருக்கான்னு, அந்த மோடுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அரைச்சமாவே எத்தனை தடவைங்க. சோ இந்த கமருதீன் பார்வதி ட்ராக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி அது அதுங்க ரெண்டு மணி இதெல்லாம் வந்து பிக் பாஸ்லாம் பேச முடியாது. இங்க ரெண்டு பேரும் பர்சனலா பேசினாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும். அதுங்களா திரும்பினா உண்டு, அவ்வளவுதான். கமருதீனுக்குலாம் இனிமேல் சப்போர்ட் வாங்கி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு நடக்கிற சண்டையில எதுக்கு குட் பேட்னு பேசிட்டாங்க தவிர மற்றபடி கமருதீன் சப்போர்ட் வாங்குறது நோ யூஸ். கமருதீன் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எல்லாம் விளையாடினாருன்னா பின்னாலே போக மாட்டாரு. சரி, என்ன நடக்குது அப்படின்றத பாப்போம். இன்னைக்கு மோஸ்டா நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதை தவிர வேற ஏதாவது டாஸ்க் வைக்கிறாங்களா, இல்ல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க வந்து பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டியூன் இன்டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். டாடா.